வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பிளான் பத்தி பார்க்க போறோம். ஏன் நான் இன்ட்ரஸ்டிங்ன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு லீனியர் பிளாட்டா உங்களுக்கு போகும். 20/60ன்ற அளவுல. ஸோ 60 ஃபீட் உங்களுக்கு லீனியர் வரும்போது நெறைய வந்து சேலஞ்சஸ் இருக்கும் பிளானிங் பண்ணும்போது. ஸோ டோட்டலா வந்து 2 ஆப்ஷன் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விட்த்ல ஒரு 20 ஃபீட்டும், லென்த்ல வந்து 60 ஃபீட் கிட்ட இருக்கு. இந்த பிளாட் வந்து வெஸ்ட் ஃபேசிங்ல தான் இருக்கு. ஸோ வெஸ்ட் ஃபேசிங்ன்றதால உங்களுக்கு சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஒரு பெட்ரூம் கண்டிப்பா வந்துரணும். அதே மாரி நார்த் வெஸ்ட் தான் நான் வந்து என்ட்ரி குடுத்துருக்கேன். நார்த் வெஸ்ட் பட்சத்தில் உங்களுக்கு அந்த சைடில் டாய்லெட்டும் வரணும். அதே மாதிரி படிக்கட்டும் வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரின்றதால உங்களுக்கு ஒரு பெரிய சிட் அவுட் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கேன். லான் ஃபிட்டுக்கு 8 ஃபீட் 8 இன்ச் கிட்ட. ஸோ இது வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஃபாயர் ஏரியாவும் நம்ம காட்டிக்க முடியும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு வால் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த என்டையர் ஏரியாவை நம்ம வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு கிரில் கேட்டை தாண்டிட்டு நம்ம மெயின் டோருக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மெயின் டோரே வந்து நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுனா லெஃப்ட் சைடில் நீங்கள் ஒரு காமன் டாய்லெட் ஒன்று பார்க்குறீங்க. 4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட் 6 இன்ச் இருக்குது. ஸோ இந்த காமன் டாய்லெட்டில் உங்களுக்கு ஹால்லேருந்து ஓப்பனாகவே இருக்கும். இது வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா வந்து நமக்கு மெஷர்மெண்ட் 20 ஃபீட்லாம் இருக்குது. ஸோ இந்த 20 ஃபீட்டில் நம்ம இதுக்குள்ளே அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ இன்னும் அப்படியே உள்ளே வந்தோம்னா நமக்கு வந்து ஹால் ஒன்று தெரியுது. இந்த ஹாலோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் 8 இன்ச்சுக்கு லான் ஃபிட் இருக்குது. ஸோ இந்த ஹால்லே வந்து நம்ம இந்த சைடில் ஸ்டேர்கேஸ் வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஹால்லேருந்தே உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்ட்ரி இருக்குது. லான் ஃபிட்டுக்கு 10 ஃபீட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வருது. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு நமக்கு இங்கேருந்து வென்டிலேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹாலில் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாயர்லேருந்து வைக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்கேன். இங்கே ஓடிஎஸ் ப்ரொவிஷன் வந்து ஒரு வென்டிலேஷன் கொடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு காரிடார் மாதிரி ஒன்று பார்க்குறீங்க. ஒரு 4 ஃபீட் 4.5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும் இந்த காரிடார் வித்து. அதே மாதிரி ஒரு லீனியராகவும் இருக்கும். இங்கே வந்து ஒரு லைட் வென்டிலேஷனும் இல்லை. ஸோ காற்று வரதும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து உங்களுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு கிச்சன் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அங்கேருந்து மட்டும்தான் உங்களுக்கு லைட் ப்ரொவிஷன் கிடைக்கும் இங்கே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 14 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 4 இன்ச்சு கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்கேன். இந்த ஏரியாவே நம்ம வந்து ஃபுல்லாக இதுக்காகவே நம்ம ஒதுக்கிக்கலாம். டைனிங் அண்ட் கிச்சனுக்காக நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிட் அவுட் டெக்கும் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெக்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 4 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 4 இன்ச் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னர் வர்றதால இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு பூஜா ரூம் வைக்கிறது, துளசி மாடம் வைக்கிறது, இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ துளசி மாடம் வைக்கிறதுக்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு கார் பார்க்கிங் இடம் போக மீதி இருக்கிற இடத்த கூட நம்ம இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். காமனாக போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளான்டர்லாம் வச்சிங்கன்னா இங்கே துளசி மடம்லாம் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இது சிட் அவுட் டெஸ்க்குன்றத உங்களுக்கு இது ஓப்பனாகவே இருக்கலாம். ஸோ ஓப்பனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாய்லெட்லையும் நீங்கள் இங்கேருந்து வென்டிலேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி காரிடார்லேருந்து தான் உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் 10 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 8 இன்ச் இருக்குது. ஸோ இது ஒரு மினிமமான பெட்ரூம் சைஸ் தான். இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 10 ஃபீட் 11 ஃபீட் அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு கிச்சனுக்கும் டைனிங்க்கும் அதிகமாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அடி 2 அடி. ஸோ இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். 7 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 4 ஃபீட்டு. ஸோ இந்த பக்கத்தில் கொடுக்குறது என்ன அட்வான்டேஜ்னா பைப் லைன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் வெளியே. ஏன்னா வந்து நார்த் வெஸ்ட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ பைப் டேரெக்டாக வந்து நீங்கள் இங்கேருந்து கொண்டு போய்க்கலாம். ட்ரைனேஜோ இல்லை வந்து செப்டிக் டேங்கோ. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் கிட்ட ஒரு ஸ்பேஸ் ஒன்று விட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸும் நம்ம வந்து வென்டிலேஷனுக்காக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 15 ஃபீட் பை 20 ஃபீட் கிட்ட ஒரு இடம் விட்டுருக்கேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நம்ம கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கார்டன் ஏரியா, ஒரு கசீபோ மாதிரி போட்டு நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. இதில் வந்து எனக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் தோணுதுன்னா இந்த காரிடாரில் உங்களுக்கு லைட் வென்டிலேஷன் இல்லை. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு வென்டிலேஷன் போதாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரே ஒரு ஓடிஎஸ் தான் உங்களுக்கு இந்த சைடில் இருக்குது. சென்ட்ரலில் இந்த பெட்ரூம் வந்து ஆடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஹாலில் இருந்து உங்களுக்கு டாய்லெட் தெரியுது. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அந்த பிளானை பார்த்துருவோம். ஸோ இந்த பிளான் தான் நான் இப்போ வந்து மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணி கடைசியில் வந்து பிளான் ரெண்டரிங்கும் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்த்துருங்க கடைசியில். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இடம் விட்டாச்சு. லான் ஃபீட் 6 இன்ச்சுக்கு ஃபுல் ஏரியா இடம் விட்டாச்சு. ஸோ இந்த சைடில் துளசி மடம் வைக்கிறது, இந்த கசிபோ இந்த மாதிரி கூட நம்ம டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார் வைக்கிறதுக்கு இங்கே மட்டும் தான் வைக்க முடியும். 14 ஃபீட் 10 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த சைடில் மட்டும் தான் வைக்க முடியும். ஸோ 8 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 14 ஃபீட் 10 இன்ச் கிட்ட இருக்குது. ஸோ அப்படியே வந்து உள்ளே வரும் 4 ஃபீட் 4 இன்ச்சுக்கு தான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே ஒரு டாய்லெட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் நார்த் வெஸ்ட் கார்னரில். ஸோ உள்ளே என்ட்ரானே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏரியா ஒன்று தெரியுது. 8 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 16 ஃபீட் 2 இன்ச் இருக்கும். இது ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பனாகவே இருக்கும் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து உங்களுக்கு நல்ல ப்ரைவசி கொடுக்கும். ஏன்னா வந்து என்ட்ரு ஆகும்போதே வந்து உங்களுக்கு அந்த விஷன் வந்து நல்லா
கம்பைல் பண்ணி ஒரு இடத்துல தான் உங்களுக்கு வருது. அதனால் வெளியே இருந்து விசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்காது. ஸோ ப்ரைவசியாக இருக்கிறதால இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஹால் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் வந்து நம்ம வெளியே தான் வந்து அதிகமாக விரும்புவோம். இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே தான் இருப்போம் பேசுகிறதுக்கு கொள்றதுக்கெலாம். இந்த நம்ம சிட்டி சைடில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஏன்னு பார்த்திங்கன்னா வெளியே வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, சத்தம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வெளியே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை சிட் அவுட் ஏரியாஸ்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து ஃபுல்லாக பிளான்டர் பாக்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இந்த ஃபுல் ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இது ஃபுல்லாக லைன் வென்டிலேஷன் வரதால் உங்களுக்கு எல்லா ஏரியாவும் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். டாய்லெட்டும் சரி, உங்களுக்கு ஹாலும் சரி, இங்கே இருக்கிற டைனிங்கும் சரி, அதுவும் இல்லாமல் உள்ள ஒரு டாய்லெட் பெட்ரூம் எல்லாமே வந்து உங்களுக்கு லைட் அச்சீவ் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நான் கோட்டியாரம் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க இப்போது வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்ட்ரானே உங்களுக்கு வந்து ஒரு படிக்கட்டு ஒன்று தெரியுது பார் ஷேப்பில். ஸோ சென்டரில் வந்து நான் கோட்டியார் ஸ்பேஸ் ஒன்று கொடுக்குறேன். அந்த கோட்டியாரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 feet 2 inch 5 feet 4 inch கிட்ட இருக்குது. இது எல்லாம் வந்து ஓப்பனாகவே இருக்கும் மேலே இருந்து கீழே. ஸோ இந்த கோட்டியார் வந்து உங்களுக்கு அவ்வளோ டாமினேட் பண்ணி கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு பெரிய லைட்டிங் ஏரியாவே இந்த சைடில் வந்துடுது. இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து என்ட்ரியில் இருக்கிறதால ஒரு ஃபிஷ் பாண்ட் கூட கொடுத்துட்டு இந்த ஏரியாவை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த காரிடோர் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 feet 8 inch 10 feet 4 inch கிட்ட இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹாலில் போய் ரீச் ஆகிறீங்க. அதே மாதிரி ரைட் என்ட்ரானா உங்களுக்கு பெட்ரூம் வருது. ஸோ இந்த மெயின் டோர் வந்து உங்களுக்கு டபுள் டோர் போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 3 feet 8 inch தான் இருக்குது. ஸோ நம்ம மினிமம் ஒரு 3 அடியோ 3 அடியோ டோர் போட்டோன்னா உங்களுக்கு ஃபுல் காரிடாரே உங்களுக்கு அடைச்சிக்கும். ஸோ டபுள் டோர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம வாலே வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த சைடில். ஸோ அப்படியே ஹாலுக்கு என்ட்ரானா 10 feet 4 inch 14 feet 4 inch இருக்குது. ஸோ இந்த ஹாலில் வந்து நம்ம இந்த சைடில் டிவி ப்ரொவிஷன் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் ஃபர்னிச்சர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த விண்டோ பொசிஷனில் நான் கடைசியில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு காமன் டாய்லெட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டைனிங்லேருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 4 feet 8 feet கிட்ட இருக்குது காமன் டாய்லெட்டு. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் இன்னொரு பெட்ரூமும் கொடுத்துருக்கேன், 11 feet 2 inch 11 feet 6 inch. ஸோ இந்த பெட்ரூம்க்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து வரும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு கட்டாக இருக்கும். கிச்சன்லேருந்து யூட்டிலிட்டி ஏரியாவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். கிச்சனுக்கு வந்து நான் சவுத் ஈஸ்ட் கார்னர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 feet 6 inch 8 feet கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸ்ட்டில் ஸ்டவ் வேணும்னா கண்டிப்பாக இந்த டோர் வந்து நீங்கள் கார்னரில் தள்ளிட்டு இந்த சைடில் வந்து நம்ம ஒரு ஸ்டவ் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். சவுத்லேயும் இந்த நார்த்லேயும் வந்து நம்ம சிங்க் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டைனிங் ஏரியா ஃபுல்லாக நம்ம இந்த ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு 750 square feet கவர் ஆகிடுச்சு. அப்படியே வந்து நம்ம மேலே வந்தோன்னா இதே படிக்கட்டில் மேலே வரும். இது ஃபுல்லாக வந்து நான் பால்கனி மாதிரி கொடுத்துட்றேன். இந்த சைடில் படிக்கட்டு ஏறும்போதே உங்களுக்கு இந்த பால்கனி ப்ரொவிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஏரியா வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் ஜோன் மாதிரியே ஆகிடுது. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11 feet 10 feet 4 inch கீழே பார்த்த மாதிரி இந்த பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 feet 4 feet கிட்ட இருக்குது. ஸோ இந்த டாய்லெட்டும் நம்ம வந்து WC வாஷ் பேசின் அண்ட் ஷவரும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒரு பால்கனி ப்ரொவிஷன் நம்ம வெளியே கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நான் இங்கே கொடுத்ததால இங்கே வெளியே வந்து கொடுக்கல. ஸோ இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இடம் விட்டதால் நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணணுன்னா கூட நம்ம இங்கே ஒரு காலத்தை எழுப்பி ஃபுல்லாக ஒரு ரூம் மாதிரி பண்ணிக்க முடியும். அதுக்காக ஃப்ரண்ட்டில் இடம் விட்டது. ஸோ வாங்க இப்போ விண்டோ ப்ரொவிஷன் எங்கே பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அண்ட் தென் கலரிங்கும் வந்து கடைசியில் பண்ணிடலாம்.
ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.